Hey friends, welcome to தமிழரசி சமையல். இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொங்கல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கோம். இது பொன்னி பச்சரிசி. 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் முந்திரி, காஞ்ச திராட்சை, 3 ஏலக்காய், தேவையான அளவு நெய். இவ்வளோ தான் தேவையான பொருள். நம்ம எடுத்து வச்ச அரிசியை 2 தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்ல தண்ணியை ஊற்றிக்கோங்க, ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அரிசி ஊறுற டைமில் நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். எந்த கப்பில் வெல்லம் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு தண்ணி சேர்த்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும். நம்ம சேர்த்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுக்கு எதுவும் பாகுபதம்லாம் கிடையாது. வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் செய்ய இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதில் 6 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மெஷர் பண்ணும்போது நம்ம அரிசி ஊற வச்சிருந்த தண்ணியும் சேர்த்து அளந்துக்கலாம். தண்ணி ஒரு கொதி வந்ததும் ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடிப்பிடிக்கும். அரிசி பாதி வெந்ததுக்கப்புறம் கிண்டும் போதே இப்படி நல்லா அழுத்தி விட்டு கிண்டிக்கோங்க. அப்போ பொங்கல் நல்லா குழஞ்சி வரும். பார்த்திங்கன்னா சோறு நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இந்த டைமில் வெல்லம் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தில் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கலாம். இது இப்போது பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டணும். இந்த டைமில் இது கூடவே ஒரு 2 கல் உப்பும் சேர்த்துக்கலாம். பக்கத்தடுப்பில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். ஆறுனப்போ கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஏலக்காய், வறுத்த முந்திரி திராட்சை, மீதி இருக்க நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், see you next video.